ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மத்தியிலேருந்து ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்னா, இந்த பாருங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தி மொழி வாதத்தை விட்டு விடுங்க. நாங்க ஒவ்வொரு இந்திய மொழிகளையும் வலுவூட்டும் வகையில் தான் செயல்படுறோம் அப்படின்ற போல சொல்றாங்க. இப்போ 2024, 25, 26 நிதியாண்டுல இவங்க மொழிகளின் வளர்ச்சிக்கு எந்தெந்த மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பத்தி நீங்களே கண்டறிஞ்சு பாருங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மட்டும் அதிக அளவில் நிதிய ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மிகவும் குறிப்பிட்ட மொழிகளுக்கு நிதிய குறைந்த அளவில் ஒதுக்கியிருக்காங்க. இப்ப தமிழ்ல சொல்லப்போனா, உலகின் முதன்மையான மொழியே நம்ம தமிழ் மொழி தான். அப்படியாப்பட்ட தமிழ் மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும்னா, அது இந்திய மொழிகளிலேயே முதன்மையான மொழி தமிழ் மொழி. அதுக்கு ஒரு பெரிய அளவிலான நிதிய தான் ஒதுக்கணும். ஆனா, இவங்க அந்த தமிழ் மொழிக்கு மட்டும் ஒரு சிறிய அளவில் நிதிய ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இவங்க தான் அனைத்து இந்திய மொழிகளையும் வலுவூட்டும் வகையில் செயல்பட வேண்டும் என்று சொல்றாங்க. இப்போ இவங்க மும்மொழிக் கொள்கையில இந்திய திணிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா, மும்மொழிக் கொள்கையில ஏன் நம்ம தமிழ சேர்க்கலாமே? உலகத்திலேயே முதன்மையான மொழி தமிழ் மொழி தான். இப்ப இந்த மும்மொழிக் கொள்கையில தமிழ சேர்க்கலாம்லே, என்ன இருக்குது? ஏன்னு கேட்டா, இப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. அப்படி இருக்கப்போ இவங்க இந்தியாவுல உள்ள அனைத்து இந்தியர்களும் ஹிந்தி பேசினா, அப்ப என்ன ஆகும்? இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தியா தான் இருக்கும். இந்த ஒரே காரணத்த வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹிந்தி மொழி திணிப்புல அதிக அளவு செயல்படுறாங்க. இப்ப இதுக்கு ஹிந்தி மொழி வேண்டுமா? வேண்டாமா? அப்படின்றத பத்தி நீங்க தான் கமெண்ட்ல பார்க்கணும். அதேபோல நான் எந்தெந்த ஆண்டுல எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பத்தி நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் பாருங்க.